நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் இளம் பேச்சாளர் திண்டுக்கல் மு.க. துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக இப்போ என்ன வாக்குறுதியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட இருந்தோம். ஏதாவது மாறுபடுமா, என்ன இன்னும் வித்தியாசமா உருட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பழையபடி 525 வாக்குறுதிகள் 50 தலைப்புல கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமெடி நடிகர்கள்லாம் காமெடி பண்ணால் பார்த்து சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செய்கிற காமெடியை தமிழ்நாடே பார்த்து சிரிக்குது. இவர் தானே முதலமைச்சராக இருந்தார் 2021லேருந்து 26 வரைக்கும். இப்போ அந்த தேர்தல் வரப்போகுது 2.0 திரும்பி நாங்கள் அமைப்போம் திராவிட மாடல்னு சொல்கிறாரு. கடந்த 5 வருஷமாக நீ ஒன்றுமே செய்யலை. அதனால தான் 525 வாக்குறுதிகள் கொடுக்குற. போன தடவை நீ எவ்வளோ கொடுத்த? 504 வாக்குறுதிகள் கொடுத்த. இந்த தடவை 525 கொடுக்குறேன்னா மக்களுடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? இப்போ நீ ஏதோ ஒன்று செய்யலைல்ல, நீ செய்யாமதனால தானே உனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வாக்குறுதி கொடுக்குற. இப்போ எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு? பெண்களுக்கு நான் 10,000 ரூபா கொடுப்பேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், வாஷிங். அவர் இஷ்டம், அவர் என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அவர் ஆட்சியில் இல்லை. ஓகே, அவர் ஆட்சியில் இல்லை, அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் செய்வேன்றாரு. 5 வருஷமா நீ தானே வாக்குறுதி ஆட்சியில் இருந்த. 5 வருஷமா நீ செய்யாததுனால திரும்பி 525 வாக்குறுதி கொடுத்தேன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? நீ முதலமைச்சர்னு உனக்கே தெரிலனா மக்கள் எப்படி உன்னை நம்புவாங்க? அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு தெரியுமா? ரேஷன் கார்டு புதுசாக பதிகிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்போன்றது வாக்குறுதி. இது யாராவது சொல்லுவாங்க? கீழ்ப்பாக்கத்தில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிச்சிங்களா அதை நீங்கள் தெளிவாக? அவரே படிக்கலை வாக்குறுதிகளை. அவங்க அப்படியே பிரிண்ட் போட்டு தரான், அப்படியே வெளியில் விட்டுருக்காங்க. இதான் அவங்களோட வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ரேஷன் கார்டு புதுசாக பதிகிறவங்களுக்கு புது ரேஷன் கார்டு கொடுப்போம். இது ஒரு வாக்குறுதி. சிரிப்பாங்கலாம் சிரிக்க மாட்டாங்களா? இதில் சொல்கிறாரு போன தேர்தல் வாக்குறுதி ஹீரோவா. இந்த வாக்குறுதி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்ததான். ஏன்னா இவர் மாறுவேட போட்டிக்கு போகிறாரா? எவ்வளோ கேவலமாக இருக்குது. எந்த வளர்ச்சி திட்டமும் பண்ணாத ஸ்டாலின், மக்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் 5 வருஷம் கழிச்சு 525 வாக்குறுதிகளை கொடுத்தா மக்கள் தங்களுடைய கோபத்தை தேர்தல் நாளில் காட்டுவாங்க. நீ என்ன வேணா 8,000 கொடுப்பேன்னு 10,000 கொடுப்பேன்னு அதான் சொல்கிறீங்கல்ல. அந்த எடப்பாடியார் கூட சொன்னார், உருட்டுலையும் உருட்டு, மகா உருட்டு, திமுக உருட்டுற உருட்டுன்னு. திருக்குறளே தெரியாது ஸ்டாலினுக்கு. இவர் தமிழ் வளர்ச்சி துறையில் ஏதோ சாதிக்க போகிறாரா, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. தமிழ் மொழியை காக்க போகிறேன், தமிழ்நாட்டை மீட்க போகிறேன், வெள்ளட்டும் தமிழ்நாடுன்னு இருக்கார். ஒழுங்கா அவனால் திருக்குறள் படிக்க முடியுமா தமிழில்? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடுமுனுக்கு நீ இளமை புகுத்தி விடுன்னு சொல்கிற. நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்கள் அப்பா பேர் முத்தமிழறிஞர். இவர் தமிழ் வளர்ச்சி துறையில் உச்சத்துக்கு கொண்டு போகிறாராம். இது ஒரு வாக்குறுதி இல்லை. அவங்களுடைய தமிழ் அறிவை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டுன்றது ஒரு பேசிக், ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. இந்த மாதிரியான இந்த சாலையாக இருக்கட்டும், எதுனாலும் அடிப்படை வசதிகள்ன்றது ஒரு பேசிக். இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த தேர்தலில் கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட அப்பா ஸ்டாலின் இந்த தேர்தலில் கொடுக்கல. புதுசாக கொடுத்துருக்கிறாரு, பெயரை மாற்றிருக்கிறார். மகளிர் உரிமை திட்டம் இப்போ 2000 மாத்துறேன்னு சொல்கிறாரு. போன வருஷமே நீ 1000 ரூபா ஒழுங்காக கொடுக்கல. நீ போய் நீ 2000 ரூபா நீ கொடுப்பேன்னு சொன்னால் விளக்க மாற்ற எடுத்து அடிப்பாங்க பொதுமக்கள். ஏன்னா கோவத்தில் இருக்காங்க. அதனால பேரை மாற்றிட்ட. உரிமை தொகை, உண்மை தொகைன்னு பேரை மாற்றிருக்க. கொடுத்த வாக்குறுதி அப்படியே வந்திருந்தாலும் பெயர் மாற்றம் பெற்று இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். என்னென்னா பேர் வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்றது இந்த வாக்குறுதிகளில் தெரியுது. அப்புறம் என்னென்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த 8000 ரூபா கொடுக்காது. அதெல்லாம் உண்மையாலுமே அவரை பாராட்டணும். நானே சொல்கிறேன், அதிமுகலேருந்து அப்பா ஸ்டாலினை உண்மையாலுமே பாராட்டணும். ஏன்னா அந்த வாக்குறுதிகள்லாம் அமெரிக்க அதிபர் கூட இப்படி யோசிக்க மாட்டார். நாங்கள் டோக்கன் கொடுப்போம், அந்த டோக்கனை கொண்டு போய் ரோட்டோரம் இருக்க கடையில் கொடுத்தேன்னா உனக்கு 8000 ரூபா பொருள் நீ என்ன வேணுமோ வாங்கிக்கலான்றார். ரோட்டோர கடைகள் என்ன இருக்குது? வசந்தன்கோ தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது இந்த பொருள் வாங்குற கடை. அவர் தானே நம்பர் 1 டீலர்னு விளம்பரம் பண்ணுவார் தெரியுமா? வசந்தன்கோ நம்பர் 1 இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் எது? தமிழ்நாடுன்னு அப்பா ஸ்டாலின் சொல்கிறாரு. டீலரில் நம்பர் 1 டீலர் யார்? வசந்தன்கோ. அப்போ இந்த 8000 ரூபாய் டோக்கனை கொண்டு போய் நீ யார்கிட்ட கொடுக்க போகிற? வசந்தன்கோட்ட போய் கொடுக்கணும். வசந்தன்கோ அந்த 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுத்துட்டு அப்பாவுக்கு கமிஷன் கொடுத்துருவான். அவனோட கட்சி வளர்ந்த மாதிரியாச்சு, அவனோட வியாபாரமும் வளர்ந்த மாதிரியாச்சு. மக்களை வைத்து வேற ஒருவருடைய எப்படி சொல்கிறது, சுய தொழிலை உயர்த்துவதற்கு அப்பா ஸ்டாலின் பாடுபடுறார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் யார் கூட இருக்கு? திமுகவுடன் கூட்டணி. வசந்தன் ஓனர் யாரு? திமுக, இது காங்கிரஸ் கட்சி. அவரோட மையம் கூட இந்த
எம்பியா இருக்காரு, விஜய் வசந்த் வந்து எம்பியா இருக்காரு கன்னியாகுமரியில. அவருடைய தொழிலை உயர்த்துவதற்காக இந்த 8000 ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின்னா, இவர் எவ்வளவு மட்டமான மனுஷனா இருப்பாரு? இவர் எவ்வளவு மட்டமான மனுஷனா இருப்பாரு? ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு அவங்கள இழுத்து பிடிச்சி நீ 28 27ன்னு வேறம் பேசி, இந்த நீ 10,000 வச்சுக்க, நீ 5000 வச்சுக்க, இத்தனை கோடி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகிட்ட பேசி முடிச்சு சீட்டு கொடுத்தாங்க. அவர்களை இன்னும் ஆசுவாசப்படுத்துவதற்காக இந்த 8000 ரூபாய் டோக்கனு அந்த வசந்தன் கோக்கு கொடுக்கறது. அப்போ நம்ம இப்படி பாக்குறது என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளோட நின்றுடும். ஆனா திமுக வந்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதுனால வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க கூட வேற பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க ரைட்டு, 10,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க ரைட்டு. எங்க கொடுக்குறாங்க? ரேஷன் கடையில் வச்சு நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், இதாங்க உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். ஏன்னா உங்களோட கருணை அடிப்படையில் ஸ்டாலின் ரொம்ப கொடுமை பண்ணிட்டார் 5 வருஷமா, உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு 10,000 ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி ரேஷன் கடையில் வச்சு கொடுக்குறாங்க. ரேஷன் கடை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. வசந்தன் கோ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? விஜய் வசந்த் அவர் கையில் இருக்கு. நீ 8000 தூக்கி அங்கே கொண்டு போய் கொடுத்தனா எப்படி மக்களுக்கு பயன்பெறும்? இந்த ஃப்ரிட்ஜு வீடு போய் சேர்ந்துடும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டே பார்த்துருக்கோம், அம்மா இருந்தபோது மிக்சி கிரைண்டரு அப்புறம் அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து வீடுகளுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டும் இந்த 8000 ரூபாய் கூப்பனும் வந்து மாறுபடுது இல்லையா? ஃப்ரிட்ஜ் விலை அதிகம், 8000 ரூபாய் கூப்பனில் வந்து எது தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்களே சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்களே சொல்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கறது 8000 ரூபாய் காசாக கொடுக்குறாரு, டோக்கனாக கொடுக்குறாரு, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம். இதுதான் மாய பிம்பம்ன்றது. மக்களை வந்து எப்படி ஏமாத்தலாம், முட்டாளாக்கலான்றதுக்கு ஒரு எப்படியெல்லாம் முட்டாளாக்கலாம் அதுக்கு முன்னேற்பாடு எதுனா இதுதான். ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்லையும் இருக்கும், ஏன் பழசே ஆகாதா? எல்லாமே ஸ்டாலின் ஃப்ரிட்ஜா? எல்லாமே கருணாநிதி ஃப்ரிட்ஜா? பழசே ஆகாமல் அப்படியே இருந்து அந்த குடும்பம் மட்டும் ஆட்சி பண்ணுற மாதிரி அந்த ஒரே ஃப்ரிட்ஜா ஒரு குடும்பத்தில் இருக்குமா? யாரும் புதுசு வாங்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நீ 2000 ரூபா கொடுக்குற? 1000 ரூபா கொடுக்க வேண்டியதானே? ஏதோ ஒரு தேவைகள் இருக்க போய் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ 2000 ரூபா தரேன்னு அறிவிக்கிறல்ல, அது மாதிரி அவர் வந்து மக்களுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜ் தரேன்னு அறிவிக்கிறாரு. நீ ஏமாத்துறதுக்காண்டி 8000 ரூபா தரேன்னு அறிவிக்கிற. இது ரெண்டும் ஒத்துலாம் போகாது உண்மையாலுமே. இல்லை, அதில் ஒரு ஃப்ரிட்ஜ் கூட வாங்க முடியாது இல்லையா? அந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜே வாங்க முடியாது இல்லையா? ஏன்னா ஃப்ரிட்ஜோட ரேட்டுன்றது மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே தானே இருக்கும். அப்போது அது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு வாக்குறுதின்னு பார்க்கலாமா? ஃபெயிலியரான வாக்குறுதினா எப்படி சொல்றதுன்னா, நீங்க 8000 ரூபா வச்சு ஒண்ணுமே வாங்க முடியாதுன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். இது வந்து ஒரு விளம்பரம் மாதிரி பண்றது. நீங்க பாருங்க, அவர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னது எந்த செய்திகளாவது வந்துச்சா? ஏதாவது பேசு பொருளா மாறுச்சா? எந்த மீடியாவாவது பேசுச்சா? தமிழ்நாட்டில் எதுவுமே பேசல. எடப்பாடியார் சொன்ன வாக்குறுதியும் யாருமே பேசல. இவர் சொன்ன 8000 ரூபாயை உலகமே பேசுது. இந்த தமிழக மீடியாக்கள், குறிப்பா இந்த பேனா கம்பெனி தெரியுமில்ல, சபரீசனோடது, அவர் கையில் இருக்க தமிழக மீடியாக்கள் பேசுதுன்னா மக்கள் இடத்துல கொண்டு போய் இந்த பொய் வாக்குறுதியை சேர்க்கணும். அதுக்கு தான் இதை பேச்சு பொருளாக வச்சிருக்கிறத தவிர இது மக்கள் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பயப்பட தேவையில்லை, அதை பற்றி நம்ம தேவையில்லை. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அந்த வாக்குறுதிகளை வந்து 50 பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரே இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்னன்னா மாநில உரிமைகள். அவங்க அப்பா உயிரோடு இருந்தபோது மாநில உரிமைகள் பேசினாங்க, மகன் வந்ததுக்கு அப்புறம் மாநில உரிமைகள் பேசுறாங்க. இப்போ பேரன் வரப்போறாரு உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி வருவார். இப்பயும் மாநில உரிமைகள் பேசுறீங்கன்னா அப்போ உங்களால் ஒன்றுமே முடியல. எந்திரிச்சு நிற்க உன்னால் வக்கில் வரும்போது நீ இடத்த காலி பண்ணணுமா கூடாதா? என்ன மாநில உரிமைகள் நீ வந்து நட்டு வச்சிட்டீங்க 50 வருஷமா? 5 வருஷமா நீ ஆட்சி பண்ணி என்ன மாநில உரிமைகள்? ஊழல் புகார் வந்து அமைச்சர் சிறையில் தூக்கி உள்ளே போட்டான். அந்த அமைச்சரை கைது பண்ணி உள்ளே போனதுக்கு மத்திய அரசாங்கம் காரணம். மத்திய அரசாங்கம் பொய் வழக்கு போடுதுன்றேன்னா நீ எவ்வளோ பெரிய மட்டமான மனுஷனாக இருப்ப? நீ எவ்வளோ பெரிய வந்து திருடனாக இருப்ப? ஒரு திருடனை தூக்கி உள்ளே போட்டால் இன்னொரு திருடனுக்கு வலிக்க தானே செய்யும். அதனால தான் மாநில உரிமைகள் பேசுறியா? இதான் மாநில உரிமைகளா? எனக்கு புரியல. இதான் மாநில உரிமைகளா? ரெண்டாவது வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காரு? சமூக நீதியா. அந்த தலைப்பின் கீழே பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. என்ன சமூக நீதி பண்ண போற நீ? தமிழ்நாடு முழுக்க SC/ST தலைவர்கள் தான் வெட்டி படுகொலை செய்ய போறியா 5 வருஷமா? அடுத்து இப்போ ஆட்சிக்கு வந்து அது பண்ண போறாரா? மலம் கலந்த தண்ணீர் கொடுத்து கைது பண்ண அந்த மக்களை அப்போ திரும்பி வந்து தமிழ்நாடு முழுக்க பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மலம் கறக்க போகிறது தான் இவருடைய சமூக நீதியா? இவ்வளோ அதான் சமூக நீதியா? அமைச்சர் தொகுதி இந்த ராசிபுரம் நினைக்கிறேன், திமுக அமைச்சர் தொகுதி, அதில் பட்டியலின மக்களுக்கு ஒரு பால்வாடி, அங்கன்வாடி, உயர் சாதி மக்களுக்கு ஒரு அங்கன்வாடி. யார் நடத்துறது? திமுக ஆட்சியில் 2 அங்கன்வாடி வச்சிருக்கான் அமைச்சர் தொகுதியில். அப்போ இதுதான் இவருடைய சமூக நீதியா? இதுதான் நிலைநாட்ட போறாரா? அப்ப 234 தொகுதியிலையும் நீ SC-க்கு ஒரு இது, BC-க்கு ஒரு இது, MBC-க்கு ஒரு பிரிச்சு கொடுக்க போற சமூக நீதியா? அடுத்து என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு? கலை மற்றும் பண்பாடு, ஆகச்சிறந்த வாக்குறுதி. கலை மற்றும் பண்பாடுக்குள்ள நிறைய கொடுத்துருக்கிறாரு. பேரனை வச்சு இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு தெரியுமா? அது மாதிரி நிறைய கடை, வடை கடை, சட்னி கடைன்னு படம் எடுத்து தமிழை வளர்க்க போறாரா இவர் உதயநிதி, இன்பநிதி எல்லாம்?
அதுதான் உங்களுடைய கலை பண்பாடா? தமிழ்நாட்டினுடைய கலை பண்பாடு என்ன? எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. அவரை வச்சு இட்லி கடைப்பாடு எடுக்கிறது தலை. அதுதான் இப்போ நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அடுத்த வாக்குறுதி என்னது? தொல்லியல் பண்ண போகிறோம், வேளாண்மை பண்ண போகிறோன்றீங்க. வேளாண்மையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நெல் அறுவடை பண்ணி குமிச்சு வச்சுருந்த நெல் மழை பெஞ்சு முளைச்சி போய் வீணாக போனது உங்கள் டிவிலே போட்டிங்களா இல்லையா செய்தியா? அதையே உன்னால் காப்பாற்ற முடியல. நீ வந்து நாட்டு வச்சு நட போறியா? யாராவது ஒரு ஆள், ஒரு விவசாயியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நெல் விதைச்ச நெல் இருக்கும்ல அந்த வயலில் யாராவது ஷூ போட்டு நடந்து போவாங்களா? அங்கே காங்கிரட் நீயே சொல்கிறீங்க, காங்கிரட் ரோடு போடுவாங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டவன் கூட அதை செய்வானா? ஆனால் ஸ்டாலின் செஞ்சார். இந்த நான் கம்பாரிஷன் இதுதான் வைக்கிறேன். எடப்பாடியார் ஒரு விவசாயி, அவருக்கு வாக்களிங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு விவசாயினுடைய கஷ்டம் தெரியுது. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவர் தான் கொண்டு வந்தார். இந்த விலையில்லா மின்சாரம்லாம் கொடுத்தாரு, தள்ளுபடி பண்ணார் எடப்பாடி. எவ்வளவோ மின்சாரம் கொடுத்தது, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணது, கூட்டுறவு சங்கத்தில் லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது, இதெல்லாம் கொடுத்தது எடப்பாடியார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மீட்ரு இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் கொடுப்போன்றாரு. இது எங்கேயாவது சக்கரை இல்லாமல் வண்டி ஓடுமா? காலை நான் வெட்டி எடுத்துறேன், நீ உன்னை ஓட்டப்பந்தயத்தில் கொண்டு போய் விடுவேன்னு எவனா சொல்லுவானா? அப்பா ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் மீட்டரே இல்லாத மின்சாரம் கொடுப்பேன். அதை எடப்பாடியாரே கொடுத்துட்டாரு. அதை அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவே கொடுத்துட்டாங்க. நீ என்ன கொடுக்க போகிற? மலையில் நனைய விட்டு நெல் மூட்டையை முளைக்க வைக்க போறியா? இந்த மாதிரி வந்து காமெடி பீஸு 50 காமெடி பீஸு கொடுத்துருக்கிறாரு. இந்த காமெடி பீஸு ஸ்டாலின் காமெடி பீஸு அதில் ஆகச்சிறந்தது நிறையா கொடுத்துருக்கிறாரு. பால்வளம், போக்குவரத்து, பள்ளிக்கல்வியிலெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பள்ளிக்கல்வியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? 2021 முட்டையை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார் தெரியுமா? அதை கூமுட்டையாக போச்சு. நான் முட்டையை தான் சொல்கிறேன். அந்த கூமுட்டையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னார். இதுதான் எடப்பாடியார் கொடுத்தாரு, நமக்கு முட்டை கொடுத்துட்டாரு அப்படிலாம் சொன்னார். நீட்டை ஒழிச்சு 5 வருஷமா உன்னால் ஒழிக்க முடிஞ்சா? கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவேன்ற 50 வருஷமும் உங்கள் அப்பானாலே முடியலை. கூட்டணியில் நீங்கள் தான் இருந்தீங்க காங்கிரஸ் கூட, உங்களாலே முடியலை. ஆனால் எடப்பாடியார் என்ன பண்ணார்? 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தார். அது உன்னால் முடிஞ்சா? 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில். உன்னால் பண்ண முடிஞ்சா? இப்போ வந்து அந்த 7.5 10% உயர்த்த போகிறேன்றாரு. யாருக்கு? ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்த அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன்றாரு. நீ என்ன சொல்லி இப்போ ஓட்டு கேட்ப? நான் நீட்டை ஒழிக்க போகிறேன்னா வெத்தலை போட்டவன் காரி மூஞ்சில் துப்பானா துப்ப மாட்டானா? அவனை ஏதாவது ஒரு புரிதலோட வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி 50 வாக்குறுதிகள் நடிகர் வடிவேலு செய்ய முடியாத காமெடியை அப்பா ஸ்டாலின் செய்து முடித்திருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, மொத்தத்தில் வந்து திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். ஆனால் வெறுமனே விளம்பரம் பண்ணுறது மட்டும் பெருசாக விளம்பரம் பண்ணிடுறாங்க. உண்மையிலே இது சொதப்பல் தானே? அது டோட்டலாக ஃபெயிலியர் மாடல் வேற. ரொம்ப சொதப்பிட்டாங்க. அது அக்கா கனிமொழி கூட சொன்னாங்க. எங்கள் அண்ணன் வந்து 504 வாக்குறுதி போன வருஷம் கொடுத்துருந்தாரு. இந்த தடவை நாங்கள் 404 நிறைவேற்றிருக்கோம். இந்த தடவை வந்து நாங்கள் 500 சில்லறையாக நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்றாங்க. இது எவ்வளோ காமெடியாக இருக்கும்? அக்காவுக்கும் வாய்ப்பும் கொடுக்கல. பெண்கள் ரேஷியோ டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கு சார். ஸ்டாலின் பேசினாலும் சரி, அமைச்சர்கள் பேசினாலும் சரி, இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் அப்படின்றது 17ன்றாங்க, 19ன்றாங்க, மறுபடியும் 15ன்றாங்க. இப்போ 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க. உண்மையாகவே எவ்வளோதான் நிறைவேற்றிருக்கு? அந்த கட்சியினுடைய தலைவர் யார்? கருணாநிதி. கருணாநிதி மேலே என்ன ஊழல் புகார் வந்துச்சு? சர்க்காரியா கமிஷனோட அறிக்கை என்ன? சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு. சரி, சாக்கு எங்கப்பான்னு கேட்டபோது சாக்கை கரையான் தின்றுச்சுன்னு சொன்னாரா சொல்லையா? அவர்களோட வழி வந்தவன் இவங்க என்ன மாத்தியா சொல்ல போகிறாங்க? இவங்க ஹரிச்சந்திரன் வித்து பக்கத்து விடா? எல்லா பையனும் கோபாலபுரத்தில் இருக்கவன், எல்லாமே திருட்டு பையன் உங்களுக்கே தெரியும். அதுதான் அவங்க மாற்றி சொல்கிறது. ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் 2000 கோடியில் சென்னையை வந்து மேம்படுத்தப்பட்ட சென்னையாக மாத்திரம்னாங்க. ஃபுல்லாக பையன் ஒரு மணி நேரம் பெஞ்ச மலைக்கு தத்தளிச்சான். எங்கடா ரோடு போட்டீங்கன்னா ரோடை காணாம். கேட்டால் மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்றான். இப்போ தேர்தல் அறிக்கையில் சென்னை முழுக்க நாங்கள் திரும்பி தார் ரோடு போடுவோன்றாங்க. இப்போ இருக்கிறது நான் டைல்ஸ் ரோடாக இருக்குது. நாங்கள் வந்து இது கொண்டு வருவோன்றாங்க, ஏரோப்ளைன் செட்டு கொண்டு வருவோன்றாங்க. இங்கே திங்கிறதுக்கே சோறு இல்லாமல் இருக்குது. நீ ஏரோப்ளைன் செட்டு கொண்டு வந்தாருன்னா கொடாண்டா என்ன மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது காமெடி. மொத்தமாக வந்து அது ஃபெயிலியரான மாடலு, ஃபெயிலியரான ஒரு தேர்தல் அறிக்கைனா இதுதான். மக்கள்கிட்ட வந்து இலவசத்தை காட்டி நான் ஏமாற்றி நான் ஓட்டு வாங்கிடுவேன் நம்புகிறாரு ஸ்டாலின். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா பல கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதில் டெய்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் வந்து ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறாங்க, திருவிக நகரில் நினைக்கிறேன், சென்னையில். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். சமூக நீதி காவலர், நாங்கள் தான் வந்து சாதியை ஒழிக்க போகிறோம், அம்பேத்கருடைய கொள்கையை பேசுகிறோம், பெரியாரிய கொள்கை பேசுகிறோம் சொல்கிற ஸ்டாலின் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாருன்னா எவ்வளவு பெரிய சாதி வெறியராக இருப்பார் இந்த ஸ்டாலின். நீங்கள் நினச்சி பாருங்கள். எடப்பாடியார் ஒரு தலித் பணிமனையை கூப்பிட்டு நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாரு?
அவங்களோட கணவரோட மரணத்துக்கு நீதி வேணும்னு கேட்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு தான் கட்சிக்காரனை கூட நிறுத்தலை எடப்பாடி. யாரோ ஒரு அம்மாவை கூப்பிட்டு, அந்த அம்மா வந்து தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நிறுத்தி நான் உள்ள கேட்டுட்டேன் சட்டமன்றத்தில், இவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நீயே வந்து கேளு, கண்ணகி கேட்ட மாதிரி நீயே சட்டமன்றத்துக்குள்ள கேளுன்னு சீட்டு கொடுக்குறாரு. அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக இந்த திருமாவளவன் ஸ்டாலின்லாம் சேர்ந்து ஆப்போசிட்டா ஒரு கேண்டிடேட்டை போட்டேன்னா நீ எவ்வளவு பெரிய சாதி வெறியனா இருப்ப? இதுல எங்க நீ சமத்துவம் இருக்கு? மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ தானே வாக்குறுதி கொடுத்துருக்க சமூக நீதினு, அந்த கேண்டிடேட்டை போடாம அது இருந்திருக்கணும்ல. அப்போ உன்னுடைய சாதி ஆதிக்கம், சாதிய மனப்பான்மை எவ்வளவு தெளிவா தெரியுது இதுல. அதனால அது வந்து எடுபடாத ஒரு விஷயம் தான். தேர்தல் வாக்குறுதி மொத்தமா டோட்டல் ஃபெயிலியர். இப்போ அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்களா? அந்த தெளிவு இருக்கா மக்கள்? ஆமாம், தெளிவு சரியா இருக்கு. ஏன்னா வந்து இவர் சொன்ன வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களுக்கான உரிமை தொகையாக நாங்கள் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்கிறதா இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமை தொகை 2,000 நான் உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் உரிமை தொகை நான் உயர்த்தி கொடுக்குறதா இருக்கட்டும், முதியவர்களுடைய உரிமை தொகை நான் 2,500 ரூபாயை கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவரோட 5 வருடத்தில் இது எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை. நீங்கள் ரேஷன் அரிசி கூட ஒழுங்காக போட கிடையாது, ஒரு வெல்லம் ஒழுங்காக இல்லை, ஒரு பருப்பு ஒழுங்காக இல்லை, எதுவுமே உருப்படியான பருப்பு நீங்கள் கொடுக்கல ரேஷன் கடையில். ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு தரமான சாலைகள் கிடையாது, மின்சார வசதி கிடையாது, கல்வியில் வந்து தரமான கல்வி கிடையாது, எல்லாமே வந்து சன்ஷைன் மாதிரி பல ஸ்கூல்களை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க திமுககாரன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிட்னி திருடினவனுக்கு இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. அவன் பேர் கதிரவன், அந்த திருடன் பேர். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க சிபிஐ வழக்கு போட்டிருக்கு ஆல்ரெடி. இந்திய மருத்துவ சங்கம் வந்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சுருக்காங்க. அந்த திருடனுக்கு சீட்டு கொடுத்தது திமுக. அப்போது நீங்கள் எதை முன்னெடுக்கிறீங்க? இன்னும் பல பேர்த்த வந்து நான் கிட்னியை திருட போகிறேன், இவன் ஜெயிச்சானா இன்னும் கிட்னியை திருடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல. இந்த தேர்தல் அறிக்கையும் சரி, இவரையும் சரி, எதுவுமே எடுபடாது. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, நெசவாளர்களுக்கு நீங்கள் வந்து வேலை பாருங்கள், உங்கள் வேலைக்கேற்ற ஊதியம் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேட்டி சேலையெல்லாம் நெஞ்சு ஏன்ட்ட கொடுங்க, கல்யாணம் ஆகிற போகிற தமிழ் பெண்களுக்கும் தமிழ் பையன்களுக்கும் நான் வந்து அதை இலவசமாக கொடுக்குறேன், உங்களுக்கு காசும் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் வேலையும் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட வந்து பொருளும் நான் வாங்கிக்கிறேன், உங்களோட வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்கிறவர் எடப்பாடியார். நீ என்ன சொல்கிற? நீ வேலை பார்க்க வேணாம், நீ வந்து என் ஹாஸ்பிட்டலில் படு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் உன் கிட்னியை மட்டும் நான் எடுத்துகிட்டு உனக்கு 4 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீ செத்து போயிருன்ற. யார் மக்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? நெசவாளர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அது மாதிரி வந்து அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குது. அதாவது நிறைய பேர் சொன்னாங்க எடப்பாடிக்கு அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டவங்கலாம் வியர்ந்து பார்க்குற அளவுக்கு தான் அவருடைய தேர்தல் அறிக்கைகள் இருக்குது. கல்விக்கடன் ரத்து அப்படின்றதெல்லாம். இப்போ நான்லாம் கல்விக்கடன் வாங்கி படித்தேன். இந்த திமுக ஆட்சியில் ரத்து பண்ணவே இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சி வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 2011 16 கல்விக்கடன் ரத்தாச்சு. எம்ஆர்பி எக்ஸாம் கொண்டு வந்தது அம்மா, புரட்சி தலைவி அம்மா. தனியார் கல்லூரியில் படித்த செவிலியர் கல்லூரி படித்தவங்களும் எம்ஆர்பி எழுதலான்னு சொன்னவங்க. ஆனால் அவங்க வாக்குறுதி கொடுக்கல, ஆனால் செஞ்சு காட்டினாங்க. கொடுத்தாத வாக்குறுதியும் செய்து காட்டுவது அதிமுக, கொடுத்ததையும் கிடப்பில் போடுறது இந்த திமுக. ஓகே, என்னதான் வந்து இப்போது கூட்டணியை பலமாக்குனதும் சரி, அதே மாதிரி தேர்தல் அறிக்கை, வேட்பாளர்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இதுவை உருவாக்கிட்டாரு, ஒரு தலைமையாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், திமுகவினர் வந்து பல கோடிகளை செலவு செய்து விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா? எதுனாலும் விளம்பரம். இப்போ நேற்று கூட அந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுறது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உட்காந்து எல்லாம் பேசி இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, இந்த விளம்பரங்கள் எடுப்படுமா, இல்லை எடப்பாடியாரின் தலைமை எடுப்படுமா? இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இப்போ எனக்கு வயசு 25 வயசு. இந்த 25 வயசில் நான் இந்த அரசியலை எப்படி பார்க்குறேன், தமிழ்நாட்டு அரசியலைனா எடப்பாடியாருடைய தலைமைத்துவம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த விளம்பர மாடல் எடுபடாது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பல ஃபார்வேர்டு மெசேஜ் வரும், பொய்யான தகவல்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாய்பாபா படத்தை அனுப்பி இதை 10 பேருக்கு நீ ஷேர் பண்ணேன்னா உன் குடும்பம் நல்லா இருக்குன்னுவான். ஆனால் அன்றைக்கி தான் காலையில் வந்து கடங்காரன் வீட்டு வாசலில் திட்டிகிட்டு இருப்பான். நீ 20 பேர் கூட ஷேர் பண்ணாலும் நடக்காது. அந்த மாதிரி ஃபார்வேர்டு மெசேஜ், பொய்யான மெசேஜ் மாதிரி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, இந்த விளம்பரமெல்லாம் இருக்கும். சரிங்க சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரத்தை செலவழித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.